வணக்கம். பிரபாகரன், இளைய தலைமுறை செய்திகளுக்காக நம்ம இப்போ வந்து எங்கே இருக்கோம்னா மெரினா பீச்சில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, வருகிற 2026ஆம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகை மக்களுக்கு தமிழக அரசு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ கொடுப்பாங்க, மக்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்றத பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். தமிழக அரசு 2026 பொங்கலுக்கு எவ்வளோ பரிசு பணம் தருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? 5000 தருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். 5000? ஆமாம். வேற என்ன எதிர்பார்க்கறது? 5000 தருவாங்க தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். போன ஆண்டு கொடுக்கல, இந்த ஆண்டு கொடுக்குறதா நினைக்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆண்டு எலெக்ஷன் வருது, அதனால கொடுக்குறாங்க. அவ்வளோதான், வேற என்ன சொல்றது? கொடுத்து தான் ஆவாங்க. ஏன்னா வந்து கண்டிப்பாக எலெக்ஷனில் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு கொடுத்து தான் ஆவாங்க ஜனங்க. ஏற்கனவே தமிழக அரசு ஆல்ரெடி நிதி நெருக்கடியில் இருக்குது. போன வருஷம் ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த அமௌண்ட் யாருக்கும் போய் சேரல. இந்த முறை வந்து 3000 ரூபாய் 4000 ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்லின்னு இருக்கிறாங்க. தமிழக அரசுடைய நிதி நெருக்கடியை கவனத்தில் வச்சுக்கின்னு மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நிதியை அவங்களுக்கு டிக்ளேர் பண்ணிட்டு மற்ற நலத்திட்டங்களை வந்து நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணுன்றது நான் ஒரு தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை முன் வைக்கிறேங்க. காசு கொடுக்கறத விட இல்லாத ஏழைங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது செய்யலாம். சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, வீடு இல்லாமல் இருக்காங்க, சுனாமியில் வந்து எவ்வளோ பேர் வீடு இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சால் நல்லாயிருக்கும் காசை கொடுக்கறத விட. அதை நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம காசு வாங்கி நம்மளுக்கே தான் பரிசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அது மக்கள் பணம் தான் கொடுக்குறாங்க. ஒன்றும் அவங்களோட சொந்த காசு செலவு பண்ணல. இந்த ஆட்சியில் ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா விஜய் சொந்த காசில் தானே எல்லாருக்கும் பண்ணுறாரு. இன்னும் நிறைய நடக்கும்ல. எதுக்கு பொங்கல் காசு எதிர்பார்க்கணும்? நம்ம காசை நேர்மையான வழியில் வாங்கிட்டு போகலாம்ல. 5000 5000 ரூபாய் கொடுக்கலாம் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதேதான் நானும் அதே தான் எங்களுக்கு அதே தான். அவருக்கு என்ன கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக கொடுப்பாருன்ற நாங்கள் நம்பிக்கை வச்சுருக்கோம். கண்டிப்பாக செய்வார். அவர் நல்ல மனுஷன். அவர் ஆட்சிக்கு வந்தால் இன்னும் நல்லபடியாக இருக்கும். கடவுளை வேண்டிக்கிறோம். கண்டிப்பாக அவர் வர முடியாது. கடவுள்கிட்ட நாங்கள் ரொம்ப பிரார்த்தனை பண்ணுறோம். தயவு செய்து கண்டிப்பாக கருணாநிதிக்கு எல்லா மக்களும் ஓட்டு போடுங்க. கண்டிப்பாக போடு. எங்கள் ஓட்டு ஃபுல்லாக அவருக்கு தான். இப்போ எல்லாருமே சொல்லிக்கிறதுனா 5000 ரூபாய் போடுற மாதிரி சொல்கிறாங்க. அது கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 5000 ரூபாய் மகளிர் இதோட சேர்த்து போட்டால் இன்னும் கொஞ்சம் பொங்கல் இதுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். போன வருஷம் கொடுக்கல, இந்த வருஷம் கொடுக்குறாங்க. எதனால் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எலெக்ஷன் வருதுல்ல, ரோடு போடுறத வச்சு எல்லாருக்குமே தெரியும். எலெக்ஷன் வருது, அதனால பணம் கொடுப்பாங்கன்னு இந்த டைம் கொஞ்சம் நம்பிக்கையே இருக்குது. நீங்கள் எவ்வளோ கொடுத்தா நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? எல்லாரும் அதை பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ 5000 கொடுத்தா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போன வருஷம் கொடுக்கல, இந்த வருஷம் கொடுக்க போகிறாங்க. அதை பற்றி என்ன? எலெக்ஷன் வருதுல்ல, கண்டிப்பாக அது கொடுத்து தான் ஆவாங்க மக்கள் எல்லாம். ஆமாம், மக்கள் தேவைப்படுற பணம் எப்பவுமே கொடுக்குறத இன்னொரு எக்ஸ்ட்ரா கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ கொடுத்தா நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? மக்களுக்கு என்றைக்கும் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா நல்லா தான் இருக்கும். 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணுன்றேன். ஃபோனில் பார்த்தது 5000 சொன்னாங்க. அப்புறம் ஒரு 3000 சொல்கிறாங்க. எதுவும் தெரியல. ஆனால் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். போன வருஷம் கொடுக்கல, இந்த வருஷம் கொடுக்க போகிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி எனக்கு தெரியல. ஆனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். போன வருஷம் கொடுக்குற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க. பட் ஆனால் அதிலே நிறைய பேர் வந்து இதாகிட்டாங்க. ஸோ இந்த தடவை வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களோ இல்லை இது பண்ணுறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இது பண்ணி கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். நாங்கள் 5000 கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். போன வருஷம் கொடுக்கல, இந்த வருஷம் கொடுக்க போகிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எலெக்ஷனுக்காக கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் நான். எலெக்ஷன் தளபதிக்கு பயந்துன்னே அவங்க 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு போய் சொல்லியிருப்பாங்க. தருவாங்களா என்னன்னு தெரில. 5000 ரூபா கொடுத்தா நல்லா இருக்கும். மெயின்டைன் பண்ண பொங்கலுக்காக செலிப்ரேட் பண்ண 5000 ரூபா கொடுத்தா நல்லா இருக்கும். போன ஆண்டு கொடுக்கலைங்க, இந்த ஆண்டு கொடுக்குறேன்னு இருக்காங்க. அதை பற்றி என்ன சொல்லுங்க? இந்த டைம் எலெக்ஷன் வருது, கொடுத்தா நல்லா தான் இருக்கும். கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். 2000 ரூபா தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே கொடுக்க வாய்ப்பு இல்லை. போன ஆண்டு கொடுக்கல, இந்த ஆண்டு கொடுக்குறேன்னு இருக்காங்க. அது ஏன்னா அவங்களுக்கு அடுத்தது வந்து மக்கள் நினைவு இருக்கணும்ல. இவங்க 2000 ரூபா கொடுத்தாங்க, இப்போ ஓட்டு போட்டு அடுத்து 2000 ரூபா தருவாங்க மாரி ஒரு ஆசை. அவ்வளோதான். அவங்க ஆட்சி முடிகிற நேரத்தில் கொடுக்குறாங்க. எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறோம் நாங்கள். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. கொடுத்தா எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த வருஷம் எங்களுக்கு முடியல. நம்மளோட விருப்பமாக இருக்குன்னா இன்றைக்கி தமிழ்நாடு அரசு வந்து நிறைய மக்களுக்கு நிறையா சலுகைகளை செஞ்சுட்டு வருது. அந்த சலுகைன்று சொல்கிறத விட இன்றைக்கி மக்களுக்கு வந்து பிரயோஜனமாக உள்ள விஷயங்களை வந்து இன்றைக்கி மகளிர் உதவித்தொகை இது மாதிரியான பயனுள்ள திட்டங்கள்லாம் செயல்படுத்தி வர்றாங்க. இன்றைக்கி ஆளும் ஒன்றிய அரசிலிருந்து எந்த விதமான ஒரு தமிழ்நாடு அரசுக்கான எந்த விதமான ஒரு சப்போர்ட்டும் இல்லாத நிலையில் இந்த தமிழ்நாடு அரசு இன்னைக்கு முன் வந்து நிறைய திட்டங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் தமிழ்நாடு அரசு எவ்வளவு கொடுத்தாலும் சரிங்களா அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். நிதி நெருக்கடியில் இருக்காங்க, பணம் கொடுப்பாங்களா என்னென்ன அப்படி சந்தேகத்தில் நீங்கள் சொல்கிறீங்க. எவ்வளோ கொடுப்பாங்க தோராயமாக எதிர்பார்க்குறீங்க? இல்லை அதில் சம்மந்தமாக நமக்கு ஒன்றும் கருத்து இல்லை. இன்னும் அரசு என்ன அறிவிக்குதோ
அதை நம்ம வந்து எல்லாரும் கிடைக்கிற மாதிரி ஏற்றுக்க வேண்டியதுதான். அக்கா நீங்கள் சொல்லுங்கள். என்னங்கண்ணா 5000 ரூபா தரதா பேசிட்டு இருக்காங்க. 5000 ரூபா கொடுத்தா நல்லா இருக்கும். 5000ங்களா? சரி, ஓகேங்க, நன்றி. எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு பரிசு தேவையில்லை. நாட்டுக்கு நல்லா செஞ்சால் எங்களுக்கு அது போதும். நாட்டுக்கு எதுவுமே எங்களுக்கு மகளிர் குழுவில் காசு தரேன்னு சொன்னாங்க, எனக்கு எல்லாம் கிடைக்கவே இல்லை. அதுமாதிரி பாதி பேருக்கு கிடைக்கவே இல்லை. அதெல்லாம் சும்மா கண் துடைப்பு மாதிரி பாதி பேருக்கு போடுறாங்க, பாதி பேர் போடலை. அதனால் எங்களுக்கு எந்த இலவசமும் வேணாம், எங்களுக்கு கொடுக்கவும் வேண்டாம். மக்களுக்கு நல்லா செஞ்சால் போதும். அக்கா நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி தான், மக்களுக்கு நல்லா செஞ்சாலே போதும். மக்களுக்கு நல்லா செஞ்சால் போதுங்கிறீங்க. போன வருஷம் கொடுக்கல, இந்த வருஷம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கண் துடைப்பு போன வருஷம் ஏன் கொடுக்கலன்னா அவங்களுக்கு தேர்தல் வருது கிட்ட, அதனால கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது தேர்தல்னால தானே கொடுக்குறாங்க. ஏன் வந்த வருஷத்துல திறக்கும் போது அவங்க கொடுக்க வேண்டியதானே? அவங்க முதலமைச்சர் ஆகும் போதே கொடுத்துருக்கலாம்ல. அப்பயும் 3000 கொடுத்துருந்தா நாங்கள் சந்தோஷப்பட்டிருப்போம். இப்போ திடீர்னு 3000 கொடுக்குறது எங்களுக்கு தேவை கிடையாது. அது 3000 ரூபாய் அப்படின்னு அறிவிப்பு தெரியும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, மக்கள்கிட்ட வாயிலேருந்து அப்படிதான் வருது 3000 ரூபான்னு. அப்படிலாம் எங்களுக்கு தேவை கிடையாது. 3000 ரூபா வேணாம், 1000 ரூபா வேண்டாம். எந்த ஒரு பரிசு அவங்க கொடுத்ததே நாங்கள் பொங்கல் வைக்கணுமா? எங்கள் உழைப்புல நாங்கள் வச்சு நாங்கள் சந்தோஷப்பட்டுப்போம். எங்களுக்கு அந்த எந்த காசு எங்களுக்கு தேவை கிடையாது. 5000 கொடுத்தா நல்லா இருக்கும். லேடிஸ்க்கு தானே இது கொடுக்க போறீங்க. என் தமிழ் அவ்வளோ வராதனால ஸோ ஐம் திஸ் டாக்கிங் இருந்தேன். நீங்கள் 5000 கொடுத்தா நல்லாயிருக்கும். எல்லா ஏழை மக்களுக்கும் சேரணும்னு எங்களோட ஆசை. இப்போது எலெக்ஷன் வர நேரத்தில் வந்துட்டு எல்லாமே இப்போ அவங்க சொன்ன கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இது கண்டிப்பாக பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாம் ஒரு 5 ரூபா 5000 ரூபா வரைக்கும் கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்தா நல்லா தான் இருக்குங்க. அதே அமௌண்ட் ஓகே தான் எங்களுக்கு. அதான் எலெக்ஷன் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அதனால் ஓட்டுக்காகவும் சரி இந்த டைமில் கொடுத்தா தான் அவங்களுக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு ஓட்டு கிடைக்குன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். அதனால் அந்த மாதிரி பேசிஸில் அவங்க எலெக்ஷனுக்காக தான் கொடுக்குறாங்க முக்கால்வாசி. சரிங்க, அந்த பணம் கொடுக்கறது பதில் வேறு ஏதாவது நலத்திட்டம் செய்யலாமா? இல்லை பணமே கொடுத்தா போதுமா? இல்லை நலத்திட்டங்கள் அரசாங்கம் மக்களுக்கு வேறு ஏதாவது நலத்திட்டம் செஞ்சால் நல்லா இருக்குமா? இல்லை, நலத்திட்டம் பொதுவாகவே செஞ்சு தான் ஆகணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் பணத்தை கொடுக்கறத விட நலத்திட்டம் செஞ்சிங்கன்னா இது எதிர்பார்க்க மாட்டாங்க. இவங்க எதிர்பார்க்கறதே வந்து நலத்திட்டம் செய்யாமல் இருக்கங்காட்டி தான் சரி இதுவாக எதிர்பார்க்குறாங்க. 5000 கொடுத்தா பெட்டராக இருக்கும்னு நினைப்பேன். நல்லது தான். நிறைய இது வேலைக்கு போகாமல் இருக்காங்க, அவங்களுக்குலாம் யூஸ் ஆகும். இது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். பரிசு பணமாக கொடுத்தா நல்லா இருக்குமா? இல்லை வேறு ஏதாவது நலத்திட்டங்கள் செஞ்சால் நல்லா இருக்குமா? அந்த பணத்தில் நலத்திட்டம் கொடுத்தா நல்லா இருக்கும். ஆனால் கஷ்டப்படுறவங்களுக்கு நேரடியாக போய் சேர்ந்தால் நல்லாயிருக்கும். இல்லை, லாஸ்ட் இயரே வந்து கொடுக்கல. ஸோ இந்த இயர் கொடுத்தா ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஏன்னா வில்லேஜ்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுத்தது நல்லா தான் இருக்கும். எவ்வளோ கொடுத்தா நல்லாயிருக்கும்? 2000 to 5000 கொடுத்தா நல்லதாக இருக்கும். போன வருஷம் கொடுக்கல, இந்த வருஷம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்லது, கொடுத்தா நல்லது தானே, அதனால. சரி, ஓகேங்க. கொடுக்கவே தேவையில்லை, கொடுக்காம இருந்தாமே நல்லது தான். எதுவும் தேவையில்லைண்ணா, நல்ல சலுகை ஒன்று இருந்தால் போதும், அதுவே போதும். பணத்துக்கு பதில் ஏதாவது நலத்திட்டம் செஞ்சால் நல்லா இருக்குன்னா அது என்ன நலத்திட்டம் செஞ்சால் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? மக்களுக்காக எல்லாமே நல்லது செஞ்சாலுமே போதும், அதுவே நல்லது தான். போன வருஷம் கொடுக்கல, இந்த வருஷம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி நாங்கள் ஒன்றுமே சொல்லலை, கொடுக்காம இருந்தாலும் சந்தோஷம்தான். நீங்கள்? அவ்வளோதானே, கொடுக்காம இருந்தாவே அதே போதும். மக்களுக்கு இல்லாதவங்களுக்கு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை பண்ணால் போதும். போன வருஷம் கொடுக்கல, இந்த வாட்டி கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எலெக்ஷன் வருது ஏப்ரல் மாதம், 2026 சட்டமன்ற தொகுதி எலெக்ஷன் வருது. அதனால் இந்த வாட்டி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு அது அரசாங்கம் தெரியும், நம்மளுக்கு தெரியல. தோராயமாக ஒரு 2000 ரூபா கொடுக்கலாம் ஒரு குடும்ப அட்டைக்கு. நீங்கள் சொல்லுங்கள். அதான் ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6000 7000 கொடுத்தா கூட நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5000 கொடுக்க போகிறேன்றாங்க. எலெக்ஷன் கிட்ட வருஷம்லாம் போனாங்க 3000 ரூபான்றாங்க. ஜெயஸ்ட பேர் ஒரு பேச்சு பேசுகிறாங்க, ஜெயகாந்த் முன்னாடி ஒரு பேச்சு பேசுகிறாங்க. அதனால அரசாங்கம் பற்றி ஒன்றும் தெரியல, ஒன்றும் புரியல. போன வருஷம் கொடுக்கல, இந்த வருஷம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த வாட்டி கொடுக்குறான்னு 5000 ரூபா தான் சொல்லிக்கிறாங்க போல. இது லாஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்க தெரியல, 3000 ரூபா கொடுத்து கூட ஏமாற்றிடுவாங்க. அதான் பண்ணுவாங்க. அதுவும் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியலையே, போகிறப்ப பார்த்தா அது கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதாங்க, போன வருஷம் கொடுக்கல, இந்த வருஷம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க, இது எதனால், என்ன காரணம்? எலெக்ஷன் கிட்ட வந்துச்சுல, 2026 எலெக்ஷன் வந்துச்சு. இப்போ டிஎம்கே அது குத்தா தான் வந்து ஓட்டு வீயும், கொடுக்கலாம் ஓட்டு வீயாது. இல்லை விஜய் தான் ஜெயிச்சுட்டு போவார். அதுக்கோசம் கொஞ்சம் மக்கள் வந்து கொஞ்சம் கண் தொடிப்புக்கோசம் வந்து ஒரு 5000 ரூபா சொல்லிக்கிறாங்க. ஆனால் அது 3000 தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் தெரில. அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள்.
இது இந்த கவர்மெண்ட்டே வேஸ்ட்டு தான். இது டிஎம்கே கவர்மெண்ட்டே வேஸ்ட்டு தான். அது வந்து மக்களை வந்து ஏமாத்துறது மட்டும் தான் இருக்குது இந்த கவர்மெண்ட் கட்டி. இது வரைக்கும் சொன்ன வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றலை, முக்கால்வாசி எதுவுமே நிறைவேற்றலை. முக்கால்வாசின்றது ஒரு 100% நிறைவேற்றலை எதுவுமே. சும்மா சொல்லி எல்லாமே ஏமாத்தி தான் இருக்கிறாங்கண்டி. இப்போ இந்த எலெக்ஷனால தான் அது வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, 2000 தரும் 5000 தரும்னு சொல்லி இருக்கிறாங்கண்டி. மற்றபடி எதை தரமாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. பெண்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பணம் கொடுப்பாங்கன்ட்டு, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே? பெண்கள் கடைசி வரைக்கும் ஏமாந்து தான் இருக்கணும். ஸ்டாலின் அரசு, அந்த விடியல் அரசுன்னு சொல்கிறாங்களே கண்டி, இது வந்து விடியாத அரசு தான் இது. என்ன கேட்டால் பெண்களை வந்து ஏமாற்றி தான் இந்த அரசாங்கமே நடந்துன்னு இருக்கு கண்டி. மற்றபடி ஒன்றுமே கிடையாது.